வெள்ள நீர் வரப்போகுதுன்றத ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்களா? சார் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கல. யாருக்கிட்டையும் முன்னெச்சரிக்கை எதுவுமே சொல்லவும் இல்லை. 2021 வந்துச்சு வெள்ளம். அப்போ ஏகப்பட்ட வீடு 100 வீடுக்கு மேல சேதம் அடைஞ்சிச்சு, இடிஞ்சு ஊந்துச்சு. அதுக்கு மறுசீரமைப்பு பண்ணி யாருக்கும் எந்த வீடும் தரல. இப்போ இது 2 வருஷத்து கேப்ல வெள்ளம் திருப்பி எல்லா இடமும் சேதம் அடைஞ்சிச்சு. இந்த ஊர்ல மொத்தம் ஒரு 1000 குடும்பம் வசிக்குது சார். 1000 குடும்பம் வசிக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட ஒரு ஃபங்க்ஷன்ல 150 கிலோ சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. இங்க காலையில 60 கிலோ சாப்பாடு செஞ்சு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் போட்டேன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறாங்க. மதியம் 60 கிலோ சாப்பாடு செஞ்சு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. பிடிஓ ஆபீஸ்ல இருந்து யாரும் வரல, ஒரு கலெக்டர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல, யாருமே வரல. யாரும் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கவுன்சிலர்ல இருந்து தலைவர்ல இருந்து யாருக்கிட்ட எது சொன்னாலும் அலட்சியமான பதில் சொல்றாங்க. நாங்கெல்லாம் அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் தனிப்பட்ட ஒரு நபரா போயிட்டு சொன்னாதான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்கன்றதுனால கும்பலா போயிட்டு சொல்றான். பஸ் மறிச்சு நிக்கிறான். நின்னா நம்மள சமாதானம் பேசி அனுப்புறாங்களே தவிர ஒரு ஜேசிபி எடுத்து மண்ணை வாரி விடுன்னு சொன்னா கூட மண்ணை வாரி விட மாட்டாங்க. தண்ணி ஊர் உள்ள ஏறி பச்சை குழந்தை உன்ன வீட்டு உள்ளே இருக்குது. எல்லாரும் நின்னுன்னு இருக்கிறாங்க.